அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசேக்கியேலுக்கு ஆண்டவர் புதிய விண்ணையும் புதிய மண்ணையும் தரிசனமாக காட்டுகிறார். அங்கு பாய்ந்து ஓடுகிற ஆற்றின் இரு பக்கமும் செழிப்பான மரங்களும் நல்ல கனி கொடுக்கிற மரங்களும் இருந்தன. அதன் இலைகள் ஒரு நாளும் உதிராது, அது எப்பொழுதும் பசுமையாயிருக்கும். நாமும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல எப்பொழுதும் செழித்தோங்கி பசுமையாயிருக்கலாம். ஆண்டவர் நம்மையும் அவ்வாறு மாற்றுவார். இறை வார்த்தை கூறுகிறது, முதலில் தேவனையும் அவருக்குரியதையும் நாடுங்கள், அப்பொழுது மற்ற எல்லாவற்றும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று. ஆம், நாம் முதலில் தேவனையும் அவருடைய இறை வார்த்தை அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம், மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். மேலும் இன்றைய நற்செய்தியில் 38 வருடமாக நோயினால பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் சந்திக்கிறார். அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அவனை பார்த்து இனி பாவம் செய்யாதே என்று கூறுகிறார். பல நேரங்களில் நம்முடைய நோய்களுக்கு பாவம் ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால் நாம் பாவத்தை விட்டு விலக வேண்டும். உங்களுடைய உடலிலே தீராத வியாதிகள் இருக்கிறதா, அல்லது அடிக்கடி நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா, உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களையே சோதித்து பாருங்கள். பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த பாவத்தை விட்டு வெளியே வாருங்கள். செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேளுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்து உங்களுக்கு சுகத்தை கட்டளையிடுவார். அன்பின் பரலோக பிதாவே, விண்ணையும் மண்ணையும் படைத்த வல்லமையுள்ள தேவனையும் உமக்கு நன்றி ராஜா. உம்மை ஆராதிக்கிறோம். இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிற தேவனையும் உமக்கு நன்றி ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரித்து வருகிற தேவனையும் உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய தேவைகள்லாம் அறிந்திருக்கிற தேவன் நீர் ஒருவரே ராஜா. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த பாவங்கள் ஒரு நோய்க்கு ஒரு காரணமாக இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவர், எங்களுடைய பாவங்களில் இருந்து விடுதலை கொடும் அப்பா. அந்த பாவ சிந்தனைகள், பாவ செயல்கள் இருந்து விடுதலை கொடும் அப்பா. நீர் தூயவராய் இருப்பது போல நாங்களும் தூயவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா. அன்பின் தேவனே, நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல எப்பொழுது நாங்கள் பசுமையாய் பூத்து குலுங்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. ஆண்டவரே, வாழ்வில் உள்ள எல்லா தேவைகளையும் சந்தியும் அப்பா. எங்களை அவதிப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா நோய்களிலிருந்து விடுதலை கொடும் அப்பா. எல்லா கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடும் ராஜா. பூரண விடுதலை கட்டளையிடும் தேவனே, எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறேன் அப்பா. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47. இறை வார்த்தைகள் 1 முதல் 9 மற்றும் 12. அந்நாள்களில் வானதூதர் என்னை கோவிலின் நுழை வாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாக அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளி வாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஒரு அளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் அப்போது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகை பல மரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றின் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும்.
இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்து செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே, உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யாரென தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.